அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான திக்ருகளை, துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சிறப்புகளையும் துஆக்களினுடைய சிறப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்து, இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால், அந்த திக்ரை நீங்கள் கூறினீர்கள் என்று சொன்னால் அதற்கு இன்ன நன்மைகள் கிடைக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பிரார்த்தனை சிறிய பிரார்த்தனையாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு பெரும் நன்மைகளை வழங்கக்கூடிய வகையிலே அந்த துஆவை நாம் பார்க்கின்றோம். அது என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 3464வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். எப்படி கூறினார்கள்? மன் கால, யாரு சொல்லுகின்றாரோ, சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி, யாரு சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்று யார் ஒரு தடவை சொல்லுகின்றாரோ, குரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மரத்தை நட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி? சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்று யார் ஒரு முறை சொல்லுகின்றாரோ அவருக்கு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு மரம் நட்டப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்று நாம் ஒரு முறை சொல்லுகின்ற பொழுது நமக்கு அல்லாஹு தஆலா சுவனத்திலே ஒரு மரத்தை நட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த துஆவுக்கு சுப்ஹானல்லாஹில் அலீம், கண்ணியமிக்க அல்லாஹு தஆலா தூய்மையானவன், வபிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டும் இறைவன் தூய்மையானவன். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது மிக சின்ன ஒரு பிரார்த்தனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். இதை நாம் பாடமாக்குவதற்கு, இதனை மனனமிடுவதற்கு பெரிதாக நாம் இதற்கு நேரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்று நாம் மனனமிட்டு கொள்ள முடியும். அப்ப அல்லாஹு தஆலா இதற்கு ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது சுவனத்திலே ஒரு மரத்தை நட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அப்ப சுவர்க்கத்திலே நமக்கு ஒரு மரம் நட்டப்படுகின்றது என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை பாருங்கள். அப்ப சுவர்க்கத்திலே ஒரு இடம் நமக்கு என்ன செய்கின்றான்? அல்லாஹு தஆலா நமக்கென்று ஒரு இடத்தை பதிவு செய்து அல்லாஹு தஆலா அதிலே என்ன செய்கின்றான்? ஒரு மரத்தை நமக்காக வேண்டி நட்டுகின்றான். நாம் ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது நமக்கு மரம் நட்டப்படுகின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்ப இது நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சின்ன விஷயமாகத்தான் நமக்கு தெரிகின்றது. சுவர்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தினுடைய அருமை, சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு ஒரு சின்ன இடம் நமக்கு கிடைப்பது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
வேற ஹதீஸ்களிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விவரித்து சிலாகித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறார்கள். சுவர்க்கத்திலே ஒரு சின்ன இடம் கிடைப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2892வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்-ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், வமௌலியு சௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைப்பதற்குரிய இடம், ஒரு சாட்டை அளவு இடம் சுவர்க்கத்திலே நமக்கு கிடைப்பது கைரும் மினத் துன்யா வமா அலைஹா, இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். என்ன? சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு நமக்கு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டைய வைக்கிறதுக்குரிய அந்த இடம் நமக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கிறது என்பது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைரும் மினத் துன்யா, இந்த உலகத்தையும் வமா அலைஹா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்துல என்னவெல்லாம் இருக்கிறோம், எத்தனை மாடி பில்டிங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் விட சிறந்தது சுவர்க்கத்திலே ஒரு சாட்டை வைப்பதற்குரிய இடம் நமக்கு கிடைப்பது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கத்தில் ஒரு துண்டு இடம் கிடைப்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 3252வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்லுகின்றார்கள். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரத்தன், சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா மியத சனத்தின், அதனுடைய அந்த மரத்தினுடைய நிழலிலே ஒரு மனிதன் பயணிப்பான், அவன் 100 வருட காலம் அந்த மரத்தினுடைய நிழலிலே பயணித்துக் கொண்டிருப்பான். அவன் 100 வருஷம் அந்த மரத்தினுடைய நிழலிலே பயணித்தாலும் அதனுடைய நிழல் முடியாது. 100 வருஷம் அந்த மரத்தினுடைய நிழல்ல ஒரு மனிதன் பயணித்துக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சுவர்க்கத்தில் உள்ள அந்த மரத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வக்ரஉ இன் ஷீதும், நீங்கள் விரும்பினால் வதில்லிம் மம்தூத், குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகின்றார்கள். நீங்கள் விரும்பினால் அந்த வசனத்தை ஓதி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனிலே சூரத்திலே வருகின்ற அந்த அத்தியாயத்தை வதில்லிம் மம்தூத், நீட்டப்பட்ட நிழலிலே சுவர்க்கவாசிகள் இருப்பார்கள், செல்வார்கள் என்ற அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காண்பிக்கின்றார்கள். அப்ப சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தினுடைய நிழலிலே ஒரு மனிதன் 100 வருட காலமாக பயணம் செய்து கொண்டிருப்பான். அப்படி அவன் பயணம் செய்தாலும் அந்த நிழல் என்ன முடிவடைந்து விடாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலகாபு கௌசி அஹதிக்கும் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு வில்லின் அளவு, வில் இருக்கின்றதால வில்லு, அந்த அம்பு, அந்த வில்லின் அளவுக்கு சுவர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு இடம் கிடைப்பது என்பது ஹைருன் மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸு அவ் தஹ்ருபு, இந்த சூரியன் எதன் மீது உதித்து மறைகின்றதோ அதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். இந்த சூரியன் என்பது
எதன் மீது உதித்து மறைகின்றதோ அதைவிட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். உலகத்துலதான் சூரியன் உதித்து மறைகின்றது. அப்ப இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ளவைகளை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்ற செய்திகளை இந்த 2 ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். சுவர்க்கத்திலே ஒரு இடம் நமக்கு கிடைப்பது என்பது ஒரு சின்ன இடம், பெரிய இடம் கிடையாது. ஒரு சாட்டை வைப்பதற்குரிய இடம், ஒரு வில்லு வைப்பதற்குரிய இடம் என்பது சுவனத்திலே நாம் ஒருவருக்கு கிடைப்பது என்பதை நபிகளார் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க? உலகத்தை விடவும், உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும். நாம் ஒரு இடம் வாங்குவதாக இருந்தால் நாம் எவ்வளவு பாடுபடுகின்றோம், எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். ஒரு பூமி துண்டை வாங்குவதற்கு, ஒரு இடத்தை வாங்குவதற்கு, ஒரு வீட்டை வாங்குவதற்கு. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நம்மகிட்ட எவ்வளவு காணிகள், எவ்வளவு வீடுகள், எவ்வளவு மாடியான வீடுகள் இங்கு உலகத்திலே நமக்கு இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சுவர்க்கத்திலே ஒரு இடம், ஒரு துண்டு, சின்ன துண்டு, ஒரு அம்பை வைப்பதற்குரிய ஒரு முலம் வருமா, ஒரு முலத்திற்குரிய இடம் வரும். ஒரு அம்பையோ ஒரு வில்லையோ கொண்டு போய் வைப்பது, ஒரு சாட்டையை வைப்பதற்கு ஒரு முழம் அளவுக்கு கூட வராது. அப்ப அந்த அளவுக்கான இடம் நமக்கு கிடைப்பது, சுவனத்திலே கிடைப்பது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த துஆவை நாம் ஓதுகின்ற பொழுது, மன் கால சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, யாரு சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்தி என்று ஒரு தடவை சொல்லுகின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை நட்டுகின்றான் என்று சொன்னால், அப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சிறு பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையின் மூலமாக எவ்வளவுக்கு பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்பதை பாருங்கள். சுவர்க்கத்தில நமக்கு ஒரு மரம் நட்டப்படுகின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப சுவர்க்கத்திலே நாம் ஒரு சின்ன துண்டு இடத்தை நாம் பெற்றுக்கொள்வது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே துஆவை ரசூலுல்லாஹ் இந்த பிரார்த்தனைக்கு இன்னொரு சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். அது எப்படின்னு சொன்னா, அது புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே வருகின்றது. அது என்ன பிரார்த்தனை? அதை புகாரியிலே நாம் 6405வது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்படி மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இது அலீம் என்ற அந்த வார்த்தை இல்லாமல் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று வருகிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று மட்டும் வருகின்றது. யாரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று ஃபீ யௌமின் ஒரு நாளையிலே மியத்த மர்ரத்தின், யார் அதை 100 தடவைகள் சொல்லுகின்றாரோ, ஒரு நாளையில சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று யாரு ஒரு நாளையில் 100 தடவைகள் சொல்லுகின்றார்களோ அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்ப சொல்லுகின்றார்கள். ஹுத்தத் ஹதாயாஹு, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவர்களுடைய பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. வஇன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹ்ரி, அந்த பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள், சிறு பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும்
அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யாரு ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சொல்லுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள், சிறு பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்ப நாம் சிறு பாவங்கள் நம்மை அறியாம நாம் எத்தனையோ பேர் சிறு பாவங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப நம்முடைய பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது யார் மனிதன் என்பவன் பாவம் செய்யக்கூடிய வகையிலே தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அப்ப நம்ம ஏராளமான நம்முடைய வாழ்க்கையிலே 30 வருடம் வாழுவோம், 40 வருஷம் வாழுவோம், 50 வருடங்கள் வாழுவோம், 60 வருடங்கள் வாழுவோம், 20 வருடம் வாழுவோம். இப்படி நம்முடைய அந்த ஒவ்வொரு வருட காலங்களிலேயும் நம்ம ஏராளமான பாவங்கள், சிறு பாவங்களை பார்த்தாலே ஏராளமாக குவிந்து காணப்படும். அப்ப அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா இந்த பிரார்த்தனையின் மூலமாக 100 தடவைகள் ஓதுகின்ற பொழுது கடல் நுரையளவுக்கு இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய கருணையால் மன்னிக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய எந்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவேட்டிலே பதியாமல் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். சிறுசா இருந்தாலும் சரி, பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்வினால் பதியப்படும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா அதை பதிந்து விடுவான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் ஒரு அணு அளவுக்கு நன்மை செய்தாலும் அதை அவர் மறுமையிலே கண்டுகொள்வார். அதே போன்று ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யார் ஒரு அணு அளவுக்கு தீமை செய்தாலும், ஒரு அணு அளவுக்கு தீமை செய்தாலும் அதை மறுமை நாளையிலே அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மறுமை நாளையிலே குற்றவாளிகள் எல்லாம் மறுமை நாளையிலே நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலே நம்முடைய செயல் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டை கொண்டு வந்து வைப்பான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வஹுதியல் கிதாபு, அந்த ஏடு அங்கு பட்டேலை வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன, நபியே அந்த நேரத்தில் நீங்கள் குற்றவாளியை காண்பீர்கள் எப்படி, முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, அதில் உள்ளவைகளை அந்த மனிதன் குற்றவாளி மறுமையிலே அதை பார்த்து, அந்த ஏடை பார்த்து அதில் உள்ளவைகளை எல்லாம் பார்த்து பயந்தவனாக இருப்பான். பயந்தவனாக இருந்து கொண்டு அதை பார்த்துட்டு சொல்லுவான், வயக்கூலூன, அவர்கள் அந்த குற்றவாளிகள் மறுமையிலே இருக்கின்ற அந்த பாவிகள், பாவம் செய்தவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள், யா வைலத்தனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரா இல்லா அஹ்சாஹா, எங்களுக்கு வந்த கை சேதமே, இந்த ஏட்டிலே அல்லாஹ் தஆலா சிறியதையும் பெரியதையும் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்காமல் இதிலே பதிவு செய்து வைத்திருக்கிறானே. வவஜது மா அமிலு ஹாதிரன், அவர்கள் செய்ததை அன்றைய தினத்திலே அவர்கள் அந்த நாளிலே முன்னிலையில் அவர்கள் கண்டுகொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். வலா யظلمு ரப்புக அஹதா, இறைவன் யாருக்கும் சிறிதளவும் அல்லாஹ் தஆலா அநீதி இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்ப நம்முடைய பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, அது அணு அளவுக்கு கூட இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை பதிவு செய்து வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலாவால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா அதை எடுத்து காண்பிப்பான். நீ இன்னென்ன சின்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா எடுத்து காண்பிப்பான் என்பதை இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இந்த துஆவை நாம் ஓதுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று யாரு ஒரு நாளைக்கு 100 தடவைகள் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம்.
அப்ப ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் மனனம் செய்வது என்பது ஒரு சின்ன ஒரு விஷயம், சிறிய ஒரு வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு என்ன செய்கிறான்? பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். அப்ப முதலாவது சொன்னது என்ன? சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி. சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்தி என்று ஒரு தடவை சொல்லுகின்ற பொழுது ஒரு பேரிட்ட மரம் நட்டப்படுகின்றது சுவர்க்கத்திலே. அப்ப அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு ஹதீஸ்களிலே ஒரு சாட்டை வைப்பதற்குரிய இடம் நமக்கு கிடைப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா பேரித்த மரம் ஒன்றை நட்டுகின்றான் என்று சொன்னால் சுவர்க்கத்திலே நமக்கு ஒரு இடம் கிடைக்கின்றது. அந்த இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளதையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அடுத்தது என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுபஹானல்லாஹி வபிஹம்தி என்று 100 தடவைகள் சொல்லுகின்ற பொழுது நமது சிறுபாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்று நபிகளார் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை நமது வாழ்நாளிலே நானும் நீங்களும் ஓதக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் தஆலா இதன் மூலம் நமக்கு சுவர்க்கத்திலே மரங்களை நடக்கூடியவனாகவும் நமது சிறு பாவங்கள் அல்லாஹ் தஆலாவால் மன்னிக்கப்பட்டு நாம் அனைவர்களும் சுவர்க்கம் செல்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.